Hello viewers, welcome to VAP student. ஸோ இந்த வீடியோவில் நம்ம at input அப்புறம் at output அப்படிங்கிற ரெண்டு டெக்கரேட்டர், அதாவது டேட்டாவை எப்படி ஷேர் பண்ணுறது. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் ஒரு சர்வீஸ் மூலமாக டேட்டாவை காம்போனண்ட்டுக்கு இடையில அப்படி இல்லைன்னா மாடியூல்ஸ்க்கு இடையில ஷேர் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ சிம்பிளாக at input at output அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை வச்சு டேட்டாவை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதாவது கிளாஸ் டெக்கரேட்டர்ஸ் வந்து அட் காம்போனண்ட் அப்புறம் அட் என்ஜி மாடியூல், இது ஆப் மாடியூலில் இருக்கும், இது காம்போனண்ட்டில் இருக்கும். அட்டு போட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட் இன்புட்டு அப்புறம் அட் அவுட்புட் ரெண்டையும் பார்க்க போகிறோம். அது வந்து ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து மெத்தட் டெக்கரேட்டர்ஸ் அப்புறம் பேராமீட்டர் டெக்கரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா வந்துடும். இப்போ ஃபஸ்ட் நம்ம அட் இன்புட் அப்படின்னா அது பேரண்ட் காம்போனண்ட்லேருந்து சைல்டு காம்போனண்ட்டுக்கு ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அட் இன்புட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பேரண்ட் காம்போனண்ட்டை நான் சாம்பிளுக்கு ஆப் காம்போனண்ட்டாக வச்சுருக்கிறேன். சைல்டு காம்போனண்ட்டை நம்ம லெஃப்ட் காம்போனண்ட் வச்சுக்கோம். நம்ம லெஃப்ட் மிடில் ரைட் அப்படின்னு 3 காம்போனண்ட்டை நம்ம மை ஃபஸ்ட் ஆப் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிட்டு வந்துருக்குறோம்ல, அதே எக்ஸாம்பிளில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சைல்டாக நான் லெஃப்ட் காம்போனண்ட்டை வச்சுருக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 1வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் பேரண்ட் காம்போனண்ட்டில் எழுதணும். 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சைல்டு காம்போனண்ட்டில் எழுதணும். அப்போனா நம்ம பேரண்ட் காம்போனண்ட்டில் உள்ள இந்த வேரியபிள், இந்த 1ஆம் நம்பரில் உள்ள வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சைல்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த நான் வந்து அரே மாதிரி வச்சுருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஐடி நேமும் வச்சுருக்கிறேன். சப்ஜெக்ட் பேரண்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கலாம் அல்லது நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? சிம்பிள் வேரியபிள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 1 2 3 4 ஆர்டரை நான் இப்போ கோடிங்கில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதே எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மெனு அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இதான் நம்மளுடைய லெஃப்ட் காம்போனண்ட். இதை நான் சைல்டாக வைக்க போகிறேன். மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆப் காம்போனண்ட், விஏபி லைப்ரரின்னு இருக்கு பாருங்க, அதான் பேரண்ட் காம்போனண்ட்டாக வைக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆப் காம்போனண்ட்டில் உள்ள டைப் ஸ்கிரிப்டில் நான் வந்து ஒரு வேரியபிளில் செட்டப் பண்ணுறேன். இதான் நம்மளுடைய வேரியபிள் சப்ஜெக்ட் பேரண்ட் அப்படின்னு வேரியபிள். அதோடைய டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, இதில் ஐடி நேம்னு இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய சப்ஜெக்ட்ஸ். 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இப்போ 2வது பாயிண்ட் வந்து சைல்டு காம்போனண்ட்டுக்கு போயிட்டு டைப் ஸ்கிரிப்டில் போய் இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அட் இன்புட். அது வந்து என்னுடைய சப்ஜெக்ட் சைல்டு அப்படின்னு போகிறேன், ஏன்னா தான் சைல்டு காம்போனண்ட். ஸோ இப்போ இந்த எரர் வருது பாருங்கள், இதில் கண்ட்ரோல் அடித்து டாட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை ஆட் பண்ணவான்னு கேட்கும். ஆமான்னு சொன்னோன்னே இந்த இடத்துல இன்புட்னு ஆட் ஆகிடும். இது ஆங்குலர் கோர்லேருந்து வரும். ஸோ நம்ம இங்கே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம், அது இன்புட்டு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்புட்டுன்னொடனே இது என்ன ஆகும்னா பேரண்ட்லேருந்து எதையோ இங்கே எடுத்துகிட்டு வரும். இப்போ 3வது பாயிண்ட், இப்போ இதோடைய HTML போயிட்டு ஓகே, இதான் நம்மளுடைய கோடிங். ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் டிவ் போட்டு ஒரு TRTD போட்டிருக்கிறேன். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே உள்ள லோக்கல் வேரியபிள். ஃபார் NG ஃபார் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் சைல்டு அப்படிங்கிறது இதோடைய டைப் ஸ்கிரிப்ட்லேருந்து வரும். இந்த இது இருக்குது. இப்போ இதுக்கு வேல்யூ எங்கேருந்து வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் டாட் ஐடி போட்டாச்சு, சப்ஜெக்ட் டாட் நேம் போட்டாச்சு. இது வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? இப்போ இந்த வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். 4வது பாயிண்ட், பேரண்ட்டில் போயிட்டு HTML, இதில் நான் இதான் சைல்டாக வச்சுருக்கேன். இப்போ தெரியுதா? இப்போ ஆப் லெஃப்ட் அப்படிங்கிறது ஆப் காம்போனண்ட்டுக்கு உள்ளே இருக்கிறனால இது பேரண்ட்டு, ஆப் லெஃப்ட்டுங்கிறது சைல்டு. ஸோ இதில் போய் நான் இந்த லைன் எழுதுகிறேன். அதாவது என்னுடைய சப்ஜெக்ட் பேரண்ட் அப்படிங்கிறது ஆப் காம்போனண்ட்டில் இருக்குது, அதை ஒரு அட்ரிபியூட் மாதிரி போட்டு சப்ஜெக்ட் சைல்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் தேடி அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ சைல்டுங்கிறத எங்கே போய் தேடும்னா ஆப் லெஃப்ட்டுகளை போய் தேடும். அது ஆப் லெஃப்ட்டுங்கிறது லெஃப்ட் காம்போனண்ட்டோடைய சப்ஜெக்ட் சைல்டு இங்கே இருக்கா, இந்த இடத்துக்கு வந்து அசைன் பண்ணிடும். இங்கே அசைன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக காம்போனண்ட்டில் இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். இந்த சப்ஜெக்ட் சைல்டுங்கிற வேல்யூவில் அந்த ஆப்ஜெக்ட் அரே இருக்கும். இது என்னுடைய லோக்கல் வேரியபிள், அதை நான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். ஐடியும் நேமும் பிரிண்ட் பண்ணால் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிடுச்சு. நான் பார்த்தேன்னா அங்கே வந்துடுச்சு பாருங்கள், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஸோ நான் ஆப் காம்போனண்ட்டில் பேரண்ட்டில் வச்ச ஒரு வேரியபிள் சைல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ஷேர் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த தம்ப் ரூல் 1 2 3 4 அந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும், இன்புட்டை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம்.
இப்போ வந்து நம்ம அட் அவுட்புட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து சைல்டு காம்போனண்ட்லேருந்து ஒரு டேட்டாவை பேரண்ட் காம்போனண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. இந்த ரைட் சைடில் இருக்கிற 1 2 3 இந்த 3 பாயிண்ட்டும் சைல்டு காம்போனண்ட்டில் எழுதணும். 4 5 6 7 இந்த 4 பாயிண்ட்டும் பேரண்ட் காம்போனண்ட்டில் எழுதணும். ஸோ இப்போ நம்ம கோடிங்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சைல்டு காம்போனண்ட்டில் 1 2 3 3 ஸ்டெப்ஸ் எழுதணும். ஓகேவா? வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிற இந்த விஷயங்கள் ஃபங்க்ஷன் எழுதுறது எல்லாமே டைப் ஸ்கிரிப்டில் வரும். HTML டிசைன் எல்லாம் HTML எழுதணும். ஓகேவா? ஸோ அதை நான் செப்பரேட்டாக அங்கே நோட் பண்ணலை, பட் அதை பார்த்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அது பதில் நான் அவுட்புட் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அவுட்புட் யாராவது சொல்லுது இல்லை, ஸோ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டாட் அடிச்சிங்கன்னா ஒரு ஆட் பண்ணுறதுக்கு கேட்கும். ஓகே போட்டுருங்க. ஸோ இது மேலே இங்கே வந்துடும். அவுட்புட் அப்படிங்கிறதும் ஆங்குலர் கோர்லேருந்து வந்துடும். அது மாதிரி ஈவெண்ட் எமிட்டரையும் கண்ட்ரோல் டாட் அடிச்சிங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு வரும். அதுவும் மேலே இம்போர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட், HTML போய்ட்டு ஒரு பட்டன் வைக்கிறோம். ஸோ இது என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ண எனக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரேண்டம் ஜென்ரேட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. கிளிக் ஈவெண்ட்டில் நான் ஆங்குலரில் எழுதியிருக்கிறேன். மீதி எல்லாமே HTML தான். இது அந்த பட்டனுக்கு மேலே ஒரு நேம் வரும். ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த ஜென்ரேட் நம்பர் அப்படிங்கிறதுக்கு நம்ம மெத்தட் எழுதணும். ஸோ அதை இதோடைய டைப் ஸ்கிரிப்டில் போயிட்டு இந்த இடத்துல எழுதுகிறேன். ஜென்ரேட் நம்பர் போட்டாச்சு. இது என்ன செய்யணும், math.random அப்படின்னு ஒரு ரேண்டம் வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. அதை this.number generated 1 அப்படின்னு நம்ம மேலே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த வேரியபிளில் நான் அசைன் பண்ணிடுறேன். அதை எமிட் அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன ஆகுனா, நம்ம அங்கே சைல்டில் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆகுது. அதை நான் எமிட் பண்ணுறேன். ஸோ எங்கேயோ அனுப்புகிறேன். அந்த வேல்யூவை பேரண்டில் இப்போ நம்ம கேட்ச் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதில் எமிட்னு போட்டிங்கன்னா இந்த வேரியபிள் இங்கே இருக்குது, இதில் இங்கே வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் இங்கே முடிஞ்சிச்சு. லெஃப்ட்டில் ஒரு தடவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 4th பாயிண்ட்டுக்கு போவோம். அதை நம்ம பேரண்ட்டில் பண்ணணும். ஆப் காம்போனண்ட் HTML இதுதான் பேரண்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப் லெஃப்ட்டுங்கிறது இருக்குல்ல, ஸோ ஆல்ரெடி இந்த இது பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், நம்பர் ஜென்ரேட்டட் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் பைண்டிங். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஈவெண்ட் பைண்டிங்லாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ ஆன் நம்பர் ஜென்ரேட்டட் அப்படின்னு போட்டு $ஈவெண்ட் அப்படின்னு போடுறேன். இப்போ என்னென்னா, இந்த நம்பர் ஜென்ரேட்டர் 1 அப்படிங்கிற பேர் தான் சைல்டில் இருக்குது. அந்த 2 பேரும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மெத்தடை மட்டும் எழுதிட்டோம்னா, ஸோ நம்ம சைல்ட்லேருந்து இந்த மெத்தடுக்கு பேராமீட்டராக வந்துடும். $ஈவெண்ட் அப்படிங்கிறது பேராமீட்டர், அதுக்கு அந்த வேரியபிள் வந்துடும். இது ஒரு தடவை சேவ் பண்ணிக்கலாம். இதோடைய டைப் ஸ்கிரிப்டில் போய்ட்டு 5th பாயிண்ட்டு ஒரு மெத்தட் ஆன் நம்பர் ஜென்ரேட்டட் அப்படின்னா HTML எழுதணும்ல, இந்த மெத்தடை நான் இங்கே எழுதிட்டேன். அதுக்கு ஒரு பேராமீட்டர் போட்டாச்சு, ரேண்டம் நம்பர் அப்படின்னு. அது ஒரு நம்பர் டேட்டா டைப். ஓகே. அப்புறம் this.random நம்பர்னு இருப்பாங்க. இது வந்து இந்த பேரண்டில் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? அது இங்கே பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் பண்ணி விட்றேன். ரேண்டம் நம்பர் நம்பர் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து இதை சேவ் பண்ணிப்போம். இந்த ரேண்டம் நம்பர் அப்புறம் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும்ல, அதை பேரண்ட்டில் அந்த மேலே நான் அங்கே எழுதிடுறேன் டைட்டிலில். இது எல்லாமே ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். ரேண்டம் நம்பர் ஃப்ரம் சைல்டு காம்போனண்ட், அங்கேருந்து வர்ற வேரியபிள் தான் இது. இந்த வேரியபிளை நம்ம ஆப் காம்போனண்ட்டில் இங்கே வச்சுருக்குறோம். இங்கே இருக்குது. இந்த வேரியபிளுக்கு பேராமீட்டர் வருதில்ல, $ஈவெண்ட் அப்படின்னு போட்டு வரும்ல, அதை இங்கே அசைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை இதை செஞ்சு பார்த்தே ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் புரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு நம்ம சர்வீஸே எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அட் இன்புட் அட் அவுட்புட். ஓகேவா? பட் சர்வீஸ்லேயே நம்ம எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ரேண்டம் நம்பர் வேல்யூ இல்லைன்னா நாட் அட் ஜென்ரேட்டட் அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இது. சரி, இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வித்தவுட் எரரில் இங்கே ரன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு தடவை நான் என்டர் பண்ணிக்கிடுறேன். இப்போ ரன் பண்ணது நம்மளுக்கு இங்கே ஃபயர் ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த பட்டன் வந்துருச்சு. இங்கே மேலே பேரண்ட்டில் ரேண்டம் நம்பர் ஃப்ரம் சைல்டு காம்பவுண்ட் நாட் அட் ஜென்ரேட்டட்னு வருது. ஓகே, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ண உடனே மேலே மாறிடும். அதை பாருங்கள். ஸோ இங்கே வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் சைல்டு ஈவெண்ட்டில் ஒரு வேரியபிள் ஜென்ரேட் பண்ணி அதை நான் பேரண்ட்டுக்கு அனுப்புகிறேன். இன்னொரு தடவை கிளிக் பண்ணும்போது அங்கே நம்பர் மாறும். எகெயின் கிளிக் பண்ணும்போது நம்பர் மாறும். இந்த ஈவெண்ட்டை நம்ம ஃபயர் பண்ணுறோம்ல, அதை தான் நம்ம எமிட் பண்ணி பேரண்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரி சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடு
எழுதணும். ஓகேவா? ஸோ இது ஒரு 2-3 தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள். அப்போ இந்த அட் இன்புட் அட் அவுட்புட் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிடும். இந்த தம்ப் ரூல் மாதிரி அந்த இன்புட்னா 4 பாயிண்ட் எழுதணும், அவுட்புட் அப்படின்னா 7 பாயிண்ட் எழுதணும். அவ்வளோதான். அந்த 7 பாயிண்ட் எழுதிட்டிங்கன்னா சேம் மெத்தட் இங்கேருந்து அங்கே போயிடும், அங்கேருந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா கோத்ரூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.